முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டில் 8000க்கும் மேற்பட்ட அரசு வேலைவாய்ப்புகள். ஆட்பதிவு திணைக்களம் வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் ஆணும் பெண்ணும் அதிரடியாக கைது. இலங்கைக்கு சுகாதார ஸ்தாபனம் விடுக்கும் கடுமையான எச்சரிக்கை. கனடாவில் வீடொன்றிலிருந்து 4 சடலமாக மீட்பு. மாகாண சபைகளுக்குட்பட்ட பாடசாலைகளில் 8139 ஆசிரியர் பற்றாக்குறை நிலவுவதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த விடயத்தை கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜேந்த தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் தற்போது நிலவும் ஆங்கில ஆசிரியர் பற்றாக்குறைக்கு தீர்வாக ஓய்வு பெற்ற ஆங்கில ஆசிரியர்கள் 3 ஆண்டு காலத்திற்கு ஒப்பந்த அடிப்படையில் பணியமர்த்தப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. இதேவேளை தற்போது புதிதாக இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ள ஆசிரியர்களின் எண்ணிக்கையும் எதிர்காலத்தில் இணைத்துக் கொள்ளப்படவுள்ள ஆசிரியர்களின் எண்ணிக்கையும் 11,048 என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தேசிய பாடசாலைகளுக்கு 2500 ஆசிரியர்கள் இணைத்துக் கொள்ளப்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 40 வயதிற்கு மேற்பட்ட இதுவரையில் தேசிய அடையாள அட்டைகளை பெற்றுக்கொள்ள முடியாதவர்களுக்கு அதனை பெற்றுக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட உள்ளதாக அறிவித்தல் வெளியாகியுள்ளது. அந்த வகையில் இவர்கள் அடையாள அட்டைகளை பெறுவதற்கான கால அவகாசம் இம்மாதம் 30ஆம் திகதி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக ஆட்பதிவு திணைக்களம் தெரிவித்துள்ளது. குறித்த தகவல்களை ஆட்பதிவு திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் பிரதீப் சபுதந்திரி தெரிவித்துள்ளார். ஆணையாளர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், பிறப்புச் சான்றிதழ் இல்லாத காரணத்தினால் இவர்கள் தேசிய அடையாள அட்டையை பெற்றுக்கொள்ள முடியாத நிலை உள்ளது. முன்னதாக இதற்கான விண்ணப்பங்களை அனுப்ப மார்ச் 31ஆம் திகதி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் கால அவகாசம் இம்மாதம் 30ஆம் திகதி வரை உள்ளதாக அந்த திணைக்களத்தின் ஆணையாளர் குறிப்பிட்டுள்ளார். பிரதேச செயலாளர்களின் கோரிக்கைகளை கருத்தில் கொண்டு விண்ணப்பங்களை அனுப்பி வைப்பதற்கு இம்மாதம் வரையில் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக ஆட்பதிவு திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் பிரதீப் சபுதந்திரி மேலும் தெரிவித்துள்ளார். கொழும்பு கட்டுநாயக்க விமான நிலையமூடாக சட்டவிரோதமாக நாட்டுக்கு கொண்டுவரப்பட்ட தங்க நகைகளுடன் பெண் உட்பட 2 நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர். சட்டவிரோதமாக தங்க நகைகளை கடத்துவதாக விமான நிலைய போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவத்தில் அம்பாறை சம்மாந்துறை பிரதேசத்தை சேர்ந்த 44 வயதினையுடைய நபரொருவரும், கல்முனை பிரதேசத்தை சேர்ந்த 49 வயதினையுடைய பெண் ஒருவருமே கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது சந்தேக நபர்களிடமிருந்து 14 தங்க வளையல்கள், 3 தங்க மாலைகள், 3 மோதிரங்கள் மற்றும் தங்க காதணிகள் உள்ளிட்ட ஆபரணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கட்டுநாயக்க விமான நிலைய போலீசார் மேற்கொண்டுள்ளனர். பறவை காய்ச்சல் குறித்து விழிப்புடன் இருக்குமாறு இலங்கைக்கு உலக சுகாதார ஸ்தாபனம் அறிவுறுத்தியுள்ளதாக ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இந்தியா போன்ற அயல் நாடுகளில் பறவை காய்ச்சல் பாதிப்புகள் பதிவாகியுள்ள நிலையில் இலங்கையை எச்சரிக்கையாக இருக்குமாறு உலக சுகாதார ஸ்தாபனம் அறிவுறுத்தியுள்ளது. பறவை காய்ச்சல் இன்ஃபுளுவன்சா வைரஸால் ஏற்படுகிறது. இது முதலில் பறவைகளை பாதிக்கிறது. இந்நிலையில் பறவை காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட பறவை அல்லது விலங்குகளுடன் மனிதர்கள் தொடர்புகளை பேணினால் இந்த வைரஸ் மனிதர்களையும் தாக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை சமீபத்தில் இன்ஃபுளுவன்சா ஏ வைரஸால் பாதிக்கப்பட்ட சிறுமி இந்தியாவில் அடையாளம் காணப்பட்டிருந்த நிலையில் இலங்கையை உலக சுகாதார ஸ்தாபனம் எச்சரித்துள்ளது. கனடாவின் ஒன்ராரியோ மாகாணத்தின் நகரம் ஒன்றில் அமைந்துள்ள வீடொன்றில் 4 சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. ஒன்ராரியோவின் ஹரோ பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. கற்பனை செய்து பார்க்க முடியாத துயர சம்பவம் என போலீசார் இந்த சம்பவத்தை விவரித்துள்ளனர். இந்த மரணங்கள் சந்தேகத்திற்கிடமானவையா அல்லது விபத்தா என்பது பற்றிய விவரங்கள் வெளியிடப்படவில்லை. இந்த சம்பவத்தினால் பொதுமக்களது பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல்கள் கிடையாது என போலீசார் தெரிவித்துள்ளனர்.
சம்பவம் இடம்பெற்ற பகுதியில் பாரிய அளவிலான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பில் போலீசார் விரிவான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள www.todayjefna.com என்ற இணையதளத்தினை பார்வையிடவும்.